AYSHA Christian Tech channel இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிதொரு வணக்கம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஹவு டு ரிமூவ் சிம் ட்ரே. அதாவது உங்களுடைய சிம் ட்ரே வந்து பழுதடைஞ்சு விட்டால் எப்படி அதை ரிமூவ் பண்ணி எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறத ஒரு 2 minutes வீடியோவில் நாங்கள் பார்க்குவோம். ஃபர்ஸ்ட் சிம் ட்ரே ரிமூவ் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுடைய மொபைலில் சிம் ட்ரே வந்து டேமேஜ் ஆகிக்குதா, இந்த இடத்துல பார்த்து டேமேஜ் ஆகிக்குதா, இல்லைன்னா கார்பன் ஏதாவது வைத்திருக்கா, அல்லது சிம் சரியாக கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா சொல்லலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிம் வந்து ட்ரே நீங்கள் ரிமூவ் பண்ணுற காரணம் உங்களுடைய மொபைலில் வந்து இன்செர்ட் சிம் வர்றதுக்கான காரணத்தால் தான், இல்லைன்னா சிம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடல. இந்த காரணங்களால் தான் வந்து சிம் ட்ரேயை நாம் மாற்றுறோம். ஸோ இப்போ எப்படி சிம் ட்ரேயை வந்து மாற்றுறேன்னு பார்ப்போம். முதல்ல வந்து அப்ளை டு பேஸ்ட், அதாவது வந்து பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணால் தான் உங்களுடைய சிம் ட்ரே ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ள முடியும். தேர்ட் ஹீட் த சிம் ட்ரே, அதாவது சிம் ட்ரே வந்து ஏர் வந்து 300 வைத்து ஹீட் ஏர் 300 வைத்து ஏரை குறைச்சி வச்சு இதை மெதுவாக ஹீட் பண்ணுங்கள். கிட்ட கம்போனன்ட்ஸ்கள் இருக்குது, அதனால் இந்த கம்போனன்ட்ஸ்களை நீங்கள் வந்து கவனமாக டேமேஜ் ஆகாமல் ஹீட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணணும். ஸோ இது கலட்டும் போது உங்களுடைய பாத்து இருக்குது, சிம்ட பாத்துகள் டேமேஜ் ஆகாமல் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி விட்டு நீங்கள் உங்களுடைய சிம் ட்ரேயை வந்து சோல்டரிங் பண்ணி ஒரு புதிய சிம் ட்ரே எடுத்து சோல்டரிங் பண்ணி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது சிம் ட்ரேயை கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நீங்கள் உங்களோட பௌத்தால் வந்து ஈயத்தை வந்து அப்ளை பண்ணி பேஸ்ட்டை வச்சு நீங்கள் மெதுவாக வந்து இதை வந்து அப்ளை பண்ணணும். ஒரு டியூசரால் மெதுவாக டச் பண்ணிக்கொண்டு. ஓகே, உங்களோட சிம் வந்து இப்போ ஃபிக்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு. இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிதுக்கா, வேறு ஏதாவது லைனில் ஏதாவது கம்பவுண்ட்ஸ்கள் ஏதாவது படுறதா, இல்லைன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிம்மை வந்து போட்டு பார்க்கணும் சிம் ஃபிக்ஸ் ஆகுதான்னு. இன்செர்ட் சிம், எமர்ஜென்சி கோல், அதுபோல் சர்ச்சிங், அது மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் சிம்மில் வரும். இது ஒரு சில பிரச்சனைகள் வந்து சிம் ஐசி நீங்கள் மாற்றணும். உங்களோட சிம் இன்செர்ட் சிம் பிரச்சனை வந்தால் சிம் ட்ரே மாற்றியும் சரி வரலன்னு சொன்னால் கம்போனன்ட்ஸ்களை நீங்கள் செக் பண்ணணும். கம்போனன்ட்ஸில் கார்பன் ஏதாவது இருக்குதா, தண்ணி ஓட்டர் டேமேஜ் ஆகிதான்னு செக் பண்ணிக்கணும், அல்லது டேமேஜ் ஆகிதான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து சிம் ட்ராக், அதாவது உங்களுடைய சிம்முக்கு வந்து பவர் ஐசிலேருந்து டிரெக்டாக வோல்டேஜ் வரும். இந்த வாட்ஸ் வந்து டிரெக்டாக கட்டாக வந்து சிம் ஒர்க் பண்ணாது. அதனால் சிம் ட்ராக்கை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ள வேண்டும். சிம் ஸ்லாட் டேமேஜ், அடுத்தது வந்து சிம் ஸ்லாட் டேமேஜாக இருந்தாலும் உங்களுடைய வந்து சிம் வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.